Hey guys, welcome back. Moto finally G64 smartphone வந்து 15,000 ரூபாய் price segment launch பண்ணியிருக்காங்க. Realme லந்துமே வந்து இந்த மாதம் 15ஆம் தேதி P1 ஸ்மார்ட்ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் இந்த 15,000 ரூபாய் price segmentல இந்த ரெண்டு ஸ்மார்ட்ஃபோன் வந்து ஒரு ஹாட் பிக்காக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட்ஃபோனில் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கம்பேர் பண்ணி இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் நீங்கள் வந்து 15,000 ரூபாய் price segmentல ஒரு ஸ்மார்ட்ஃபோன் சூஸ் பண்ணுறதால எந்த ஸ்மார்ட்ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க அண்ட் எதுக்காக அதை சூஸ் பண்ணுறீங்கன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பில்டர் டிசைன் பேட்டரின்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட்ஃபோனுமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரியல்மியோட P1 வந்து ஒரு பாக்ஸ் டிசைனில் இருக்குது. மோட்டோவோட G64 வந்து கொஞ்சம் ஒரு கர்வ்டு பேக் நம்மளால் பார்க்க முடியுது. மோட்டோவோட டிசைன் வந்து ப்ரீவியஸ் மோட்டோ ஃபோன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ரியல்மியோட டிசைன் வந்து அந்த 12 சீரீஸில் கேமரா மாடியூல்லாம் சென்டராக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. சிமிலர் டிசைன் பேட்டர்ன் வந்து ரியல்மியோட P1ல நம்மளால் பார்க்க முடியுது. ரெண்டு ஃபோன்ஸ்லேயுமே வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பேக்கு, பிளாஸ்டிக் ஃப்ரேமு. அண்ட் G64ஓட வெயிட் வந்து 192 கிராம்ஸ் இருக்குது. வெயிட் வந்து 8.89 mm திக்னஸ் இருக்குது. அடிஷ்னலாக வந்து IP52 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரியல்மி P1ஓட திக்னஸ் வந்து 7.97 mm இருக்குது. வெயிட் வந்து 188 கிராம்ஸ் அண்ட் அடிஷ்னலாக வந்து IP54 ரேட்டிங் இருக்குது. மோட்டோ G64ல வந்து 6000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி. அது ஒரு மினி பவர் பேங்க்னு சொல்லலாம். அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் இந்த பக்கம் வந்து ரியல்மியில் 5000 mAh பேட்டரி. பட் ரியல்மியில் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது மோட்டோவோட G64 அண்ட் ரியல்மி ரெண்டுமே வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14ஓட வருது. மோட்டோ வந்து மை UX-ஓட வருது. ரியல்மியோட P1 ஸ்மார்ட்ஃபோன் வந்து ரியல்மி Y5ஓட வருது. ரியல்மி நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீச்சர் ரிச் மட்டும் இல்லாமல் கஸ்டமைசேஷனுக்குமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. மோட்டோ ஸ்மார்ட்ஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸ்டில் ஒரு நீட் அண்ட் க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மோட்டோவில் வந்து ஒரு வருஷம் மேஜர் அப்டேட், அதாவது Android 15 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ரியல்மியில் 2 மேஜர் அப்டேட் அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தராங்க. அண்ட் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் மை UX ப்ரிஃபர் பண்ணுறீங்களா இல்லை ரியல்மி UI ப்ரிஃபர் பண்ணுறீங்களான்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகுது. ஸோ மோட்டோ G64ல 6.5 inch IPS LCD டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 405 பிக்சல் per inch இருக்குது. 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 240Hz டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஃபோனோட டிஸ்பிளேக்கு வந்து Gorilla Glass 3 யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. மைனஸ் ஸ்க்ராச்சஸ்லேருந்து வந்து ரெசிஸ்ட் பண்ணுவோம். பட் ஸ்டில் இது ஒரு ஷேட்டர் ப்ரூஃப் டிஸ்பிளே கிடையாது. நம்ம டெம்பர்ட் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுற பெட்டரான ஆப்ஷன். ரியல்மி P1ல அவங்க என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து எதுவும் ரிவீல் பண்ணல. ரியல்மி P1ல 6.7 inch டிஸ்பிளே, கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 394 பிக்சல் per inch இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே தான், பட் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 2000 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட்மே இருக்குது. இங்கே வந்து 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட், 240Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. பட் அடிஷ்னலாக ரியல்மி P1ல வந்து ரெயின் வாட்டர் டச் ஃபீச்சர் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஃபிங்கர்ஸ் வந்து வெட்டாக இருந்தாலுமே வந்து நம்ம டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ண முடியும். கேமரான்னு பார்க்கும்போது ரியரில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து டுவல் கேமரா செட்டப். G64ல 50 MP மெயின் கேமரா, சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. அடிஷ்னலாக வந்து 8 MP அல்ட்ரா வைடு அண்ட் அந்த 8 MP அல்ட்ரா வைட்லேயே வந்து மேக்ரோ அண்ட் டெப்த் சென்சிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மல்டிபர்பஸ் கேமராவாக இருக்குது. ஃப்ரண்ட் வாட்டர் ட்ராப் நாட்ச்சில் வந்து ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா, இதுவுமே வந்து சாம்சங் சென்சார் தான். ரியல்மியில் ஃப்ரண்ட் 16 மெகாபிக்சல் கேமரா, ஹைனிக் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் 50 MP மெயின் கேமரா வந்து சாம்சங் சென்சார், அடிஷ்னலாக வந்து ஒரு 2 MP மேக்ரோக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அல்ட்ரா வைடு வந்து ரியல்மியில் மிஸ் ஆகுது. அண்ட் மோட்டோவில் வந்து அடிஷ்னல் OS சப்போர்ட்லாம் இருக்குது. பட் ரெண்டு ஃபோன்ஸோட கேமரா வந்து இந்த செக்மெண்ட்டே வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டீசெண்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து ஃபுல் HD வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது மோட்டோ G64ல வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண மீடியாடெக் கூட Dimensity 7025 யூஸ் பண்ணுறாங்க. 7020 இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் சிப்செட் தான். ஸ்லைட்டாக வந்து கிளாக் ஸ்பீட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மி P1ல வந்து Dimensity 7050 யூஸ் பண்ணியிருக்காங்க. Dimensity 1080 எல்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, சிமிலர் சிப்செட் தான். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரியல்மி P1 வந்து அப்படியே டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் சிப்செட். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே வந்து நம்ம ரியல்மி P1ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மோட்டோ G54 வந்து ஒரு நார்மல் யூசேஜ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்டென்ஸான கேம் பிளேக்கு வந்து நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண முடியாது. பட் ரியல்மி P1 வந்து
வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது இந்த இடத்துல. அண்ட் ரியல்மியில் பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக விசி கூலிங் சிஸ்டம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து 5G சப்போர்ட் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் தான். மோட்டோவில் வந்து 14 5G பேண்ட்ஸ் இருக்குது, ரியல்மியில் 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. ரெண்டு ஃபோன்ஸ்லேயுமே வந்து கரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. ரியல்மியில் வந்து VoNR சப்போர்ட் பற்றி அவங்க பெருசாக எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் மோட்டோவில் வந்து VoNR சப்போர்ட் இருக்கதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பயோமெட்ரிக்ஸ்னு பார்க்கும்போது மோட்டோ G64 சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ரியல்மியில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் தான் இருக்குது. ஸோ ரெண்டு சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃபோன்ஸ்லேயுமே வந்து டூவல் ஸ்பீக்கர் செட்டப், டால்பி அட்மாஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் என்னன்னு பார்க்கும்போது மோட்டோ G64 UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட், LPDDR4X ரேம் யூஸ் பண்ணுறாங்க. பட் ரியல்மி P1 UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ பெட்டர் ரீட் ரைட் ஸ்பீட் வந்து நமக்கு ரியல்மியில் கிடைக்கும். ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் டைம் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ரியல்மியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்னு பார்க்கும்போது மோட்டோ G64 8GB 128GB மாடல் வந்து 14,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. 12/256GB வந்து 16,999. இனிஷியலாக வந்து 1000 ரூபி பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. இனிஷியலாக வந்து HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக 1000 ரூபி டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ எஃபெக்டிவாக வந்து பேஸ் வேரியண்ட்டாக 13,999 பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த 256GB வேரியண்ட் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு IQ Z9 மாதிரி இன்னொரு பெட்டர் பவர்ஃபுல்லான ஃபோன்ஸ் இருக்குது. G64 ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தால் பேஸ் வேரியண்ட் அந்த 8,128 வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். அண்ட் ரியல்மி P1 பார்க்கும்போது 6,128 வந்து 15,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. 8,256 வந்து 18,999, பேங்க் ஆஃபர் 1000 ருபீஸ் இருக்குது. P1மே வந்து நமக்கு அந்த பேஸ் வேரியண்ட் 6,128 அந்த 15,999 வந்து எஃபெக்டிவாக பேங்க் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம 14,999 பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ பேங்க் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணால் அந்த பேஸ் வேரியண்ட் வந்து சூப்பர் டூப்பர் வர்த்தாக இருக்குது. ஸோ ரியல்மியோட P1 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த 15,000 ரூபி ப்ரைஸ் செக்மெண்ட்டை அடித்து தும்சம் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணுற ஒரு ஃபோனாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 15,000 ரூபி ப்ரைஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க அண்ட் எதுக்காக அதை சூஸ் பண்ணுறீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஆதித்யா டெக்.